வானம் தேஞ்சி போச்சு, பூமி காஞ்சி போச்சு, திமுக எங்களை ஏமாற்றி அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்களை எவ்வளவு அழகாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாத்திருக்கு. இல்லை திருமாவளவன் எந்த அளவுக்கு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறார். பொதுவாகவே ஒரு பெரிய விஷயம் வரும். என்ன விஷயம்னா, ஏமாற்றனை விட ஏமாறுபவனுக்கு தான் தண்டனைகள் அதிகம், குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருமாவளவன் கடந்த 15 வருஷமா திமுக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இல்லாத சாதிய சட்டங்களை சாதியாக கட்டமைப்பார். மற்ற ஆட்சியில் ஆணவ படுகொலை கொலை நடந்தால் அது ஆணவ படுகொலை, திமுக ஆட்சியில் நடந்தால் அது அந்த சாதிக்கார செய்கின்ற சாதிய படுகொலை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லுவார், இவரே சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தது, இது எல்லாமே அரசியல் தான், என்ன சொல்லல. ஆனால் அந்த திமுக கூட்டணியில் முதல் முறையாக தேமுதிக வருகிறது. அதற்கு எந்த ஒரு சமரசமும் இல்லாமல், எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல், எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் 10 தொகுதியை கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பியும் திமுக தருது. 15 வருஷமா அந்த கட்சிக்காக செருப்பு கூட தீஞ்ச பிசா தூக்கி வெளியே போட்டுருவோம். ஆனால் அந்த லப்பர் பியும் வரையும் உழைச்ச திருமாவளவன் அவர்களுக்கு வெறும் 8 சீட்டு, அதுவும் எப்படி போர்க்கொடி, சண்டை, ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது. அப்புறம் ஒவ்வொரு விசிக தொண்டர்களும் இன்பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் போய் திமுக கழுவி ஊற்றி என்னடாவது பெரும் தொல்லையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தொல்லையாக கருதி இன்றைக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு 10 சீட்டு. அதுதான் சொல்கிறாங்க, மணவாடு தான் தமிழரிடம் தான். இதில் பாமக இடத்துல நான் வரமாட்டேன். புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்னா, திருமாவளவன் அவர்கள் திட்டமிட்டு பட்டியல் சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். தான் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் தன் சமூகத்தையும் சேர்த்து ஏமாத்துறார் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். இப்போது அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணியில் 18 சீட், இன்னும் கட்சி உடையாமல் இருந்தால், ஐயா தனியாக போகாதால் நிச்சயமாக சொல்கிறீங்க குறைஞ்சபட்சம் 25 சீட் இருக்கும், அதிகபட்சம் 30 சீட்டு 40 சீட்டு கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் 18 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறதுன்னா மக்களுக்காக இருக்குது. சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பட்டியல் சமுதாயம் சந்தோஷமாக இருந்ததா? எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள்? ஒரு கட்சி தலைவர் கொலை செய்யப்பட்டார். அந்த விசாரணைக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லி 2 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசாங்கம் வழக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பதில் சொல்ல வேண்டும்.